நீங்கள் சொந்தமாக தேனீ பெட்டி வாங்கி வளர்த்தி அதுலேருந்து தேன் எடுத்து சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. நான் தேனீ பெட்டி வாங்கி 6 மாதத்துக்கு அப்புறம் அதுலேருந்து தேன் எடுத்ததை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்மோக்கர் வச்சு நல்லா ஸ்மோக் போட்டு சீல் பண்ணியிருக்கிற அடையை ஒரு 3 அடை எடுத்துட்டேங்க. ஸ்மோக் இல்லைன்னா கண்டிப்பாக கடிச்சிரும். ஏன்னா ஹனி இருக்கும்போது நல்லா அக்ரெசிவாக இருக்கும். இது சரியான வெயிட் குட்டி தத்துக்கு புடி. இந்த மாதிரி ஃபுல்லாக சீல் பண்ணியிருக்கிற அடையை தாங்க நம்ம எடுக்கணும். அதில் தான் பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். அதாவது மதுரத்தை வந்து தேனாக மாற்றிருச்சுன்னு அர்த்தம். தேனாக மாற்றினதுக்கப்புறம் தான் மேலே வேக்ஸ் கோட்டிங் கொடுத்து சீல் பண்ணுங்கள். தேன் வந்து நேராக பூக்கள்லேருந்து கிடைக்கிறது இல்லைங்க. பூக்களில் பார்த்திங்கன்னா நெக்டார் இல்லை தமிழில் வந்து மதுரம்னு சொல்லுவாங்க, அதுதான் கிடைக்கும். அதை வந்து தேனி பூக்கள்லேருந்து எடுத்து கொண்டு வரும்போது அதனோட வயிற்றுலேயே கொஞ்சம் செரிமானம் பண்ணுங்க. அதனோட என்சைம்ஸ் எல்லாம் வச்சு அப்புறம் அதை இன்னொரு தேனீக்கிட்ட கொடுத்து அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி கடைசியில் அடையில் வச்சுங்க. அதில் இருக்கிற நீர்த்தன்மை வாட்டர் கண்டென்ட் எல்லாம் எவாப்ரேட் பண்ணுங்க. ஒரு 20% வாட்டர் கண்டென்ட் வந்ததுக்கப்புறம் தான் அதை சீல் பண்ணும். அப்படி சீல் பண்ணதுக்கப்புறம் எடுத்தோம்னா தான் தேன் நல்லா கெட்டியாக இருக்கும், கெட்டும் போகாதுங்க. நீங்கள் சீல் பண்ணாததை கூட எடுத்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும், தண்ணி மாதிரி இருக்கும். கெடுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அது இன்னும் ஃபுல்லாக தேனாக மாறலின்னு அர்த்தங்க. நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேக்ஸ் கேப்பிங்கெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்குறேங்க. அப்போ தான் தேன் மிஷினில் வச்சு சுற்றி எடுக்கும்போது வெளியில் வரும். நீங்களும் முடிஞ்சால் மிஷின் வச்சு எடுங்க. ஏன்னா மிஷின் வச்சு எடுத்தால் தான் நம்மளுக்கு நிறையா தேன் கிடைக்கும். இந்த அடை கட்டுறக்கே அதுக்கு 1 மாதத்துக்கு மேலே ஆகுதுங்க. நீங்கள் அடை எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக கையில் வச்சு புழிஞ்சிட்டிங்கன்னா அந்த அடை ஃபுல்லாக வேஸ்ட்டு தான். மறுபடியும் இந்த அடை கட்டுறக்கு 1 மாதத்துக்கு மேலே ஆகுங்க. அதுக்கு அது தேன் சாப்பிடணும், அதுக்கு நிறையா வேலைங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம டேமேஜ் ஆகாமல் அடையை கொண்டு போய் வச்சிட்டோம்னா நிறையா தேன் வைக்கும். எடுத்த தேனை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி பார்த்ததுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சது இவ்வளோ தேன் வந்திருக்கான்னு. கிட்டத்தட்ட நான் வெயிட்டே போட்டு பார்த்தேங்க, பாத்திரத்தோடு சேர்ந்து 1,400 வந்திருந்தது. நம்மளோட லொக்கேஷன்னு பார்த்திங்கன்னா கருமத்தம்பட்டி, கோயம்புத்தூருங்க. உங்களுக்கு ஏதாவது தேனீ வளர்ப்பில் சந்தேகமோ இல்லை ஏதாவது உபகரணம் வேணும்னாலோ உங்கள் இடத்துல தேனீ பெட்டி வைக்கணுன்னாலோ கமெண்ட் பண்ணுங்கள். தேனீ பெட்டி வைக்கிறனால 2 நன்மைகள். உங்களுக்கு தேனும் கிடச்சிரும், மகரந்த சேர்க்கை நல்லா நடந்து காய்கள் நிறையா பிடிக்குங்க. எடுத்த தேனை பாட்டிலில் ஊற்றி மூடி வச்சுட்டேங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி. கிரியேட்டிவிட்டி மைண்டே மைண்டு தான். ஃபுல்லாக ஊற்றணுமா? அவ்வளோதானே, போதும். அவளுக்கும் 1 லிக் வேணுமாமா. நீங்கள் மட்டும் நக்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு பாப்பா கேட்டுட்ருக்காங்க.